ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பிரதர்ஸை காமிக்கிறாங்க. 3 பேருமே ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தனோட நேம் வந்துட்டு லீ, இன்னொருத்தனோட நேம் லூ, இன்னொருத்தனோட நேம் வந்து ஜின். அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன இப்போ உங்களுக்கு வந்து வேலண்டைனர் கிடச்சிட்டாங்களா, நீங்கள் வந்துட்டு எப்போ சக்ஸஸ் ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி எங்கள் கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளோட நேம் வந்து ஜியா. அவங்களோட அசிஸ்டண்ட்டை போய் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இதில் போய் ஸ்லிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே என்ன பேசிட்டு இருக்கமா, இதுக்குள்ள உள்ள போனேன்னா 30 இயர்ஸ் ஆகும், நீ உள்ளவே தான் இருந்தாகணும், உன்னால வெளியே வர முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. உனக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலன்னு சொன்னதும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, என்னோட பிரதர்ஸ்க்காக நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னதுமே அவங்களுமே சரி ஓகே அப்படின்னா நீ வந்து சைன் பண்ணி கொடுமான்னு சொல்லிட்டாங்க. சைன் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஆனா இங்க வந்துட்டு இவங்க எங்க சிஸ்டரோட பங்கு வந்து அதுல ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லிட்டாங்க. பேசும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இவங்க என்ன அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க இத்தனை நாளா, நான் அதுக்காக வச்சு நன்றியோட இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவன் உங்கள் பிரதர்ஸ் ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொன்னதும் முந்தி லைக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்கள 3 பேருமே சேர்ந்து தான் அடாப்ட் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியுமே ஹீரோயினை ரொம்பவே அங்கே பாசமாக பார்த்துட்டு அவ்வளோ ஒரு பாசம் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே எவ்வளோ நாளைக்கு இருந்துச்சு தெரியுமா, எல்லாமே வந்துட்டு அவங்களோட சொந்த பொண்ணு வர வரைக்கும் தான். அந்த டேசி என்னைக்கு வந்தாலும் எல்லாமே வந்துட்டு பாசம் அவ பக்கம் மாறிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட என்ன டைலாக் அவங்க பேசினாங்களோ அதே டைலாக் தான் இவங்க பேசியிருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்னோட ஹாப்பி வந்துட்டு டோட்டலாக மாறிச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. அந்த டேசியை பார்த்தா நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு நீ வந்துட்டு ஒரு திருடி மாதிரி, எதுக்காக நீ இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்க, நான் தான் இந்த வீட்டோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கா. பட் ஹீரோயின் ரொம்ப அமைதியான பொண்ணு, எதுவுமே வந்துட்டு பேசலை. அங்கே வீட்டில் ஆளுங்க எல்லாருமே வர்றதை பார்த்துட்டு வேணுக்குனே இவ்வளவே ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் காப்பாற்ற போய் அவளுக்குமே விழுந்து அடிபட்டுருது. எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ தான் காப்பாற்றுறாங்க. வாசி ஹீரோயின் அங்கே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அந்த டேசி இவங்க இன்னுமே என்னை வந்துட்டு ஒரு சிஸ்டராகவே ஏற்றுக்க மாட்டாங்க, என்னை வந்துட்டு பாருங்க பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு சொன்னதும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே அவளை நம்பிட்டு உன்னை பாவமேனு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு எங்கள் வீட்டு பொண்ணுமே நீ கையை வைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் வந்துட்டு இதுக்கப்புறமே அந்த வீட்டில் இருக்க முடியாது, ஆனால் பட் வந்துட்டு இவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணிட்டு நான் போகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா. பிறகு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே காரில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த சைடில் தான் நம்ம ஹீரோயினுமே போயிட்டுருக்கா. என்னோட 18th பர்த்டேவை நான் ஃபைனலாக அவங்களோட சேர்ந்து கொண்டாடிட்டு இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போகும்போது அவளுக்கு தலையெல்லாமே சுற்றி அங்கே கீழே விழுந்ததுமே அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அந்த லீ வந்துட்டு ஐயோ சிஸ்டர் கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு போக பார்த்தா இந்த டேசி ஐயோ என் ஹார்ட்லாம் பெயின் ஆகுதுன்னு சொன்னதும் லூ பிரதர் நீங்கள் வந்துட்டு வந்து கிளம்புங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அவள் எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்துட்டு அட்டென்ஷன் வந்துட்டு ஸ்ட்ரீக் பண்ணுறதுக்காகவே ட்ராமா பண்ணிகிட்டு இருப்பாள். ஆனால் இவ வந்துட்டு அப்படி கிடையாது, ஹார்ட்டில் உண்மையிலே வந்துட்டு பெயின் ஆகிட்டு ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறான். எவ்வளோ நாளைக்கு தான் நீ ட்ராமா பண்ணிட்டு இருப்ப அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே திட்டிட்டு அங்கே இருந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு கடைசியில் பார்த்தா அங்கே வந்துட்டு மயக்கமாயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டலில் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா 3 பிரதர்ஸுமே பக்கத்தில் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. பட் இது எல்லாமே அவளோட கனவு தான். அப்போ அந்த வீட்டோட நேனி தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. நீ என்னம்மா 10 இயர்ஸாக உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, சுகர் வந்து லோ லெவல் ஆகுறது, ஆனால் நீ எதுக்காக வந்துட்டு இதை வீட்டில் சொல்லலைன்னு சொன்னதும் என்னை பற்றி யார் அந்த வீட்டில் அக்கறைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் அப்போ அங்கே பார்க்க வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. பட் வந்துட்டு ஐயோ என்ன இவங்க இருந்துட்டு இருக்கா, டேசி எங்கள் பக்கத்து ரூமில் இருக்காளான்னு சொல்லிட்டு கண்டுக்காம போனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுடா. இந்த வீட்டில் வந்துட்டு எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த சீக்ரெட் மிஷனை பற்றியுமே அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்கிறா. பிறகு இந்த டேசியை பார்த்து அங்கே வந்து லைவ் போட்டுட்டு இருக்கா. எனக்கு சின்ன வந்துட்டு ப்ராப்ளம் தான் பாருங்கள், என் வீட்டில் வந்துட்டு என்ன மாதிரி என்னை தாங்கிட்டு இருக்காங்க, என்னை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. சின்ன வயசில் அவங்க அம்மா எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்றது எல்லாமே என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவங்க 3 பிரதர்ஸுமே வந்துட்டு இங்கே பாருங்கள் என்னை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் பிரதர்ஸ்ன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நம்மளை வந்துட்டு ஒருத்தவங்க கூட பார்க்க வரலையே அப்படின்றத சொல்லிட்டு அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவங்க 3 பேருமே வந்துட்டு ஸ்கூலுக்கு வெளியே நின்றுட்டு நாங்கள் தான் அவங்கள கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டிருக்காங்க. 3 பேருமே ஒன்றா சேர்ந்து போகலாமேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பட் இப்போ வந்துட்டு இவங்க யாருக்குமே வந்துட்டு நம்மளை கண்ணு கூட தெரிய மாட்டுதேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக ஆரம்பிச்சிருது. அந்த அசிஸ்டன்ட் அங்கே லீட்டை கால் பண்ணி பாஸ் இப்படி வந்துட்டு நம்மளுக்கு ஆள் கிடச்சிருச்சு அதை ஸ்லிப் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு சரி ஓகே நீங்கள் வந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு என்ன வந்து காசு தேவையோ எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லுங்கன்னு சொன்னதும் பட் பாஸ் அந்த பொண்ணு வந்துட்டு உங்கள் சிஸ்டர்ன்னு சொல்ல வர்றான். ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்துட்டு அவள் ஒரு ஆர்ஃபனா
ஆர்ஃபனான்றதை அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஆர்ஃபனா அப்படின்ற சொல்லிட்டு இவனுக்கு ஷாக் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஜியாவுமே பக்கத்து வீட்டில் தானே இருக்குது, அவளை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அப்பா கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் ஒரு ரியல் சிஸ்டர் இங்கே இருக்கா, அவளை போய் ஏன் பார்க்கணும் அப்படின்ற சொன்னதும் நான் எப்பயுமே தனியாக தானே இருந்துட்டுருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருந்துக்குவேன்னு சொல்லிட்டு இவளுமே ட்ராமா பண்ணுறா. பட் அவங்க 3 பேருமே அவளை அங்கே பார்க்க போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாதமான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுல எந்த பிரோஜனமே கிடையாது, எனக்கு திரும்ப கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இந்த குடும்பத்தை மட்டும் நான் சூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. ஸோ ஃபைனலாக சொன்னால் அந்த வேர்டை மட்டும் அவங்க கேட்டுட்டு உனக்காக நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் நீ வந்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த லூ ரொம்ப கோவப்பட்டதுமே நீ வந்துட்டு பேசினது வந்துட்டு ரொம்ப தப்பான விஷயம், எதுக்காக நீ அந்த பொண்ணை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவள் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க அந்த மிஷினை பற்றி சொல்ல வர்றாங்க. பட் வந்துட்டு ஹீரோயின் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், சொன்னாலும் ஏன்னா அவங்க என்ன ரொம்ப ஹேட் தான் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஐ டொனேட் பண்ணுறதுக்கு பர்சனுமே கிடச்சிட்டாங்க அப்படின்றத அந்த ஜின்ட்ட சொன்னதுமே அவன் ரொம்பவே சந்தோஷமாக எழுறான். பட் ஹீரோயின்ட்ட என் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என் முன்னாடி மட்டும் வந்துடாத, உன் முகத்தை மட்டும் நான் பார்க்குறதுக்கு விரும்பலை அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. ஏன்னா சின்ன வயசில் ஃபஸ்ட் டைம் நான் உன்னை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்சமா போல், இப்போ வந்துட்டு உல்ட்டாவாக பேசிகிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்துட்டு நீ இருக்கிறது கூட எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஃபைனலாக என்னோட பர்த்டே வந்து நான் வந்துட்டு உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே நான் இருக்க போகிறது கிடையாது, நான் வந்துட்டு உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு செப்பல் இருக்குது, அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அந்த ஆன்ட்டி உனக்காக தான் வாங்கி வச்சுருக்காங்களோமான்னு சொன்னதும் சின்ன வயசுல இவளுக்கு வந்துட்டு இப்படி ஹீல் பிடிக்குன்றத பிரதர்கிட்ட சொல்லியிருக்கா. பட் பேபிஸ்க்கு வந்து போடுறதுக்கு அலோடு கிடையாது, ஸோ அதனால தான் உனக்கு வாங்கி வச்சுருப்பாங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த டேஸை வந்து அவளை போட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்துட்டு இது மேலே கையை வைப்ப அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்கா. இது எல்லாமே எனக்காக அவங்க பண்ணியிருக்காங்க, நீ என்ன தைரியம் தான் எடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இங்கே கோவப்பட்டுருக்கா. அப்போ அங்கே லீவ் வந்ததுமே எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, அடுத்தவங்களோட பொருளை எதுக்காக நீ எடுத்தேன்னு சொன்னதும் நான் எனக்காக தான் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களோன்னு நினச்சேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு கரெக்டாக எனக்கு வந்துட்டு இப்படி ஆசைப்படுறதெல்லாம் வந்துட்டு எதுவுமே வந்து தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் நடிச்சிட்ருக்கா. எனக்கு இது வேணாம் அவளே வச்சுக்கட்டோன்னு சொன்னதும் அவங்க அம்மா நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இது நீயே வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் அப்பா நீ இப்போ பண்ணதுக்கு வந்துட்டு அவட்ட சாரி கேட்டுட்டு ஒழுங்கு அந்த ஷூவை வாங்கி தொடச்சி கொடு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லூவை வேற பார்த்தா எப்போ பார்த்தாலும் நீ வந்துட்டு இப்படி பேராசைப்படுறவளா மாறுவியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயினுக்கு சின்ன வயசில் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பார்த்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் ஞாபகம் வருது. உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்துட்டு அவளுக்கு எப்பயுமே ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் ஞாபகம் இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு எதுவுமே பேசாமல் அந்த ஷோ வாங்கி அதை தொடச்சிட்டு இருக்கும்போது லீக் அதை பார்த்துட்டு எங்கள் கஷ்டமாயிட்டு போதும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, உனக்கு என்ன இது பிடிச்சிருக்குன்னா உனக்கு நான் நெக்ஸ்ட் டைம் இதை வாங்கி தரேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வாங்கி தரும்போது நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு எனக்கு அது வேணான்னு சொன்னதுமே அந்த லூவை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு பாவமேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னால் திம்ராவா பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அவங்க ரூமுக்கு வந்து பார்த்தா அவளோட பொருள் எல்லாமே அங்கே பேக் பண்ணி இருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. அப்போ அந்த டேசி எனக்கு வந்துட்டு மேலே போயெல்லாம் இதுக்கப்புறம் ஸ்லிப் பண்ண முடியாது, அதனால தான் இந்த ரூமில் நான் வந்துட்டு இருக்க போகிறேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் அப்போ நான் எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க பிரதர்ஸ் சொல்கிறாங்க அவளுக்கு வந்துட்டு ரொம்ப முடியாமல் இருக்குது, அவளுக்கு இயற்கையான காற்று எல்லாமே வரணும், வெளிச்சம் வரணும், அதனால் அவள் இங்கே இருக்க போகிறா, நீ எங்கேயாச்சும் போயிரு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு மோசமாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த லீமே நீ வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் ஹீரோயின் சரி எனக்கு என்ன இன்னமே இந்த வீட்டை விட்டு போக தானே போகிறேன்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாமே இங்கே தூக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே வந்துட்டு யாரும் ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த நேனி வந்துட்டு நீங்கள் என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஸ்டோர் ரூமில் போய் அவள் எப்படி இருப்பாங்க, காக்ரோச் எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொன்னதும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த லூ ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அந்த பொருள் எல்லாமே தூக்கிட்டு போகும்போது அவளுக்கு அந்த ரூம்குள்ளே போனதுமே பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. இவளை ரூமுக்கு ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க ரொம்ப அழகாக அங்கே வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உனக்கு இது பிடிக்கலன்னா சொல்லு நாங்கள் மாற்றிடுவோன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வந்து கஷ்டமாயிருது. இப்போ தன்னோட கேட்டை வந்துட்டு காணாமல் எங்கே போச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்து வேகமாக போயிட்டுருக்கா. பார்த்தா இந்த டேசியோட கையிலலாம் வந்துட்டு அடிபட்டுருக்கு, மெடிசன் போட்டுட்ருக்காங்க. ஏன் வந்துட்டு கேட்டேங்கன்னு சொன்னதுமே உன் கேட்டால தான் என் சிஸ்டருக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே எங்கள் கஷ்டமாயிட்டுருக்கா. ஆல்ரெடி உன்னை வீட்டை விட்டு அதை வெளியே கொண்டு போக சொன்னோம், நீ தான் கேட்கல, இங்கே பாரு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிடுச்சுன்னு சொன்னதும் அதை வந்துட்டு யாரும் ஹர்ட் பண்ணாத லெவலுக்கு அதை வந்துட்டு எதுவும் பண்ணாதுன்னு சொன்னதும் அப்போ அவன் நான் ஹர்ட் பண்ணலாம் வந்துட்டு மரியாதை இங்கேருந்து நீ போன்னு
சொல்லிட்டு அவன் ரொம்ப ஓவராக பேசிடுறான். ஹீரோயினுமே வேமா அங்கேருந்து போனதுமே அங்கே லீ நீ இப்போ இவ்வளோ தூரத்துக்கு அவட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அங்கேருந்து போனால் அந்த கேட்டை வந்துட்டு அவள் கொலை பண்ணி அங்கே டஸ்ட்பினில் போட்டிருக்கா. வேமா அங்கே பக்கத்தில் வந்துட்டு அந்த டேசி என்னோட கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப கோமாயிட்டு நான் உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. அப்போ அந்த லூ வந்துட்டு அவளை கன்னத்தில் அடிச்சுட்டு உன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை, உன் கேட்டை நீ ஒழுங்காக பார்த்துக்கறணும், நீ வந்துட்டு என் சிஸ்டரை ஹர்ட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு. நான் அந்த கேட்டை கிஃப்டாக கொடுத்ததே அவன் தான் போல். அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இறந்து போன கேட்டை அங்கே வந்துட்டு மூடிட்டு பயங்கரமாக கத்தி அழுதுட்ருக்கா. எப்பயுமே அது பக்கத்துலேயே வந்துட்டு க்ளோஸாக இருக்கும் போல். ஸோ வந்துட்டு லீ அதெல்லாமே மேலே இருந்து பார்த்துட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அந்த பொண்ணை எதுக்காக நீ அடிச்சேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேசும்போது அப்போ நான் என்ன பண்ண முடியும், அவள் எதுக்காக டேசியை ஹர்ட் பண்ண வந்தான்னு சொல்லிட்டு இவன் நம்ம ரொம்ப உருஸ்டாகவே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஜின் வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அவளுக்காக வந்து கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ஆனால் அவங்க அழுததில் மயக்கமாகி விழுந்ததுமே இவங்க 2 பேருமே பார்த்து பயந்து போய் வேமா அங்கேருந்து ஓடி வந்துட்டுருக்காங்க. பிறகு ஹீரோயினுக்கு கண்ணை முழிக்கும் போது திரும்ப 3 பேருமே அங்கே உட்காந்துட்ருக்கோமே திரும்பவுமே கனவு தான் காண்றமான்னு பார்த்தா உண்மையிலே தான் உட்காந்துட்ருக்காங்க. லூ சாரி கேட்குறான், நான் உனக்காக புதுசாக கேட் வாங்கி கொடுக்குறேன், இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீ போட்டுட்டு வா, இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு சொன்னதும் ஒரு வேளை பர்த்டேன்றது ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷப்பட்டுட்ருக்கா. பட் அது பர்த்டேக்காக இல்லை, அவங்களோட அந்த ஈவெண்ட்டுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே உடனே அங்கே மெயின் வந்துட்டு இப்படி அவளுக்கு வந்துட்டு திரும்ப ஹார்ட்டில் பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்பி உங்களோட வேலையை பாருங்க அப்படின்றா சொன்னதும் சரி ஓகே நீ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வான்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கா. இன்னைக்கோட சரி இந்த வீட்டை விட்டு நான் கிளம்ப வேண்டிய நாள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பிறகு அவங்க பிரதர் பார்த்தா நாங்கள் எங்களோட கம்பெனியோட நேம் என்ன வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த டேசியோட நேமில் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ அந்த டேசிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா உன்னோட இன்னொரு பிரதருக்கு உண்மையிலே கண்ணு தெரியாதான்னு சொன்னதும் நான் என்ன உனக்கு இப்போ ப்ரூஃப் பண்ணவான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிடுறான். அவனுமே அங்கே பக்கத்தில் வரும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு குக் ஆகிட்டுருக்குது. அங்கே மேலே அவன் விழுக போயிடுறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு வேமா அங்கே வந்துட்டு காப்பாற்ற வந்தா. இந்த டேசி ஊடலை காலை விட்டு அவனை போய் எங்கள் கீழே தடுக்கி விட்டு இவளுமே கீழே விழுந்துடுறா. நீ எதுக்காக பிரதரை வந்துட்டு இப்படி இன்சல்ட் பண்ணுறதுக்காக பிடிச்சி தள்ளுன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவர் வந்துட்டு மேலே விழுந்திருந்தானா ஃபேஸ் ஃபுல்லாமே எரிஞ்சு போயிருக்கும், நான் எப்படி காப்பாற்றாமல் இருக்கிறதுன்னு சொல்லும்போது அங்கே ஒரு விஷயம் அவனுக்கு யோசனை வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியுமே நம்ம ஹீரோயின் அவன் விழுக போகிறப்ப கையை பிடிச்சவங்க காப்பாற்றிருக்கா. அவளை கையில் அடிப்பட்டாலுமே அவனோட உயிர் தான் பெருசுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கா. இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு தலையெல்லாமே வந்துட்டு சுற்றிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அந்த டேசி வந்துட்டு எதுக்காக இப்போ நடிச்சிட்ருக்க, நான் வந்துட்டு உன்னை கண்டிப்பாக இந்த வெயிட்டை பற்றி இன்றைக்கி வெளியே தான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளாவே அங்கே பக்கத்தில் வந்துட்டு அங்கே வந்து அவளாவே கீழேயுமே விழுந்துக்கிட்டு இவன் மேலே பழிய போட்டதுமே அங்கே அவங்க அம்மா கோமாயிட்டு அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டுறாங்க. இந்த லூவை பார்த்தா என்ன ட்ராமா பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. சுகர் லெவல் கம்மியாகிட்டு வந்துட்டு என்னை விடு நான் மெடிசன் எடுக்கணும்னு சொன்னதும் இந்த ஃப்ராடை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல, இவ்வளோ போய் நம்ம வீட்டில் வளர்த்தோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரதர்ஸ் நீங்கள் அவளை கையை விடுங்கன்னு சொல்கிறப்ப பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் மெடிசன் எடுத்து போட்டுக்கிட்டதுமே இவளுக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அவளை பார்த்தாங்க கையில் ஒரு ஃபோக் எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்துட்டு இப்போ பாரு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் வந்துட்டு உன் கேட்டை நான் தான் கொலை பண்ணேன், அதை வீடியோ எடுத்துமே காமிக்கணும்னு நினச்சேன், இப்பயுமே வந்துட்டு உன்னை நான் வீட்டை விட்டு தோத்த போகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோவே அந்த போக்கை வச்சு எங்கள் குத்திட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. அப்போ அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கோவம் ஆகிட்டு உன்னை பரிதாபப்பட்டு நாங்கள் வீட்டில் எத்தனை நாள் வளர்த்தா கடைசியில் எங்கே போனவே கொலை பண்ண பார்ப்பையா, உன் சிஸ்டர் இல்லையா அவன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே லீமே நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஹீரோயினை ரொம்பவே மோசமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே உன்னை சின்ன வயசுலேருந்து நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பார்த்துட்ருக்கோம், எல்லாமே உனக்கு கேட்டதெல்லாமே கொடுத்துருக்கோம், அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயினுக்கு அங்கே மனசே தாங்க முடியல. ஒருத்தனுக்கு கூட என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு இவட்ட என்ன பேச்சு, நீ வந்துட்டு வாய முடிட்டு பேசாம இரு, இதுக்கப்புறம் இவளோட சேர்ந்து எந்த ஒரு உறவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இப்போ வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதுமே அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சின்ன விஷயத்துக்காக இப்படியா பேசுவீங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் இங்கே வந்துட்டு இருக்க போகிறது கிடையாது, நீங்கள் இப்போ வரைக்கும் என்னை வந்து பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அவள் நான் வந்துட்டு கிளம்புறேன், இதுக்கப்புறம் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், நீங்கள் ஹாப்பி ஃபேமிலியாக இருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு, என்னோட பர்த்டேன்றது யாருக்குமே ஞாபகமே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பிரதர் நம்ம வந்துட்டு கோவத்தில் இப்படிலாம் அவளை அனுப்பிட்டுருக்கோம், அவள் உண்மையிலே போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அவள் எங்கே போக போகிறா, வீட்டுக்கு தான் போவா, நம்ம போய் பேசிக்கலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளுக்கு நம்மளை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க அப்பாட்ட
நீங்கள் உண்மையிலேயே அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்கப்பான்னு சொன்னதும் நான் கோபத்தில் சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே வாங்க எல்லாருமே ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோகிராஃபர் கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அந்த நேனி வந்துட்டு அங்கே சாப்பாடு எல்லாமே இங்கே செஞ்சு கொடுத்ததுமே அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. ஏன்னா அந்த ஃபுட் வந்துட்டு அங்கே பர்த்டே எனக்காக ஸ்பெஷலாக பண்ணுவாங்க போல். அவள் நான் இதுக்கப்புறம் இங்கே கிளம்ப போகிறேன் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்காக கார்டெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் என்னை நல்லபடியாக கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டேக்கா. பிறகு அவங்க பிரதர் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே பேசின விஷயங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அதில் ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு லெட்டர் எடுத்து பார்க்குறா. நீ அப்போ பேசின விஷயத்தையும் இப்போ அவன் வந்துட்டு இன்சல்ட் பண்ண பேச விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்துட்டுருக்கு. அதே மாதிரி அங்கே லூ ஜின் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு டைம் பேசினது ஹர்ட் ஆகுனது இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதெல்லாமே எதுவும் தேவை கிடையாது, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன வந்துட்டு இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறா. அப்போ ஃபேமிலி ஃபோட்டோ எப்படி வந்துட்டு நம்ம எடுக்க முடியும், நம்மளோட ஜியா வரலைன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்களோட ரியல் சிஸ்டர், நம்ம வந்துட்டு என்ன ஃபேமிலி ஃபீல் ஆயிடுச்சு, நம்ம வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னதும் அப்படிலாம் முடியாது, அவள் வந்தால் தான் வந்துட்டு கரெக்டாக நம்மளோட ஃபேமிலி ஃபீல் ஆகும்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுமே அவள் சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்த பொண்ணு, நான் எப்படி அவளை போய் விட முடியும், நம்ம வீட்டுக்கு கிளம்பி போய் அவளை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னப்பா நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே எல்லாருமே அவளோட பின்னாடியே போயிட்டுருக்காங்க, உண்மையிலேயே அவள் தான் அவங்க சொந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிடாம அதுக்கப்புறம் உன் நிலமை வேறு மாதிரி ஆயிருன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆல்ரெடி நான் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி வச்சிட்டேன்னு சொல்கிறா. கடைசியில் பார்த்தா இவள் ஃப்ராடு போல். அவங்க ரொம்பவே அங்கே பயந்து போய் வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே கோவத்தில் அவள் பாட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வேற ஒரு காரில் கிளம்பி போயிட்டுருக்கா. வீட்டுக்குமே அங்கே வந்து தேடி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினையுமே இங்கே வந்துட்டு மிஷனுக்குள்ளே உள்ளே அனுப்பும்போது சின்ன வயசில் அவளை அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது, இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து அவளை இன்சல்ட் பண்ணி அங்கே வந்துட்டு அனுப்பி விட்டது எல்லாமே அவள் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. என்னை இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பார்த்துக்கிட்டவங்களுக்கு நான் இந்த நன்றியாச்சும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை உள்ளே கொண்டு போயிடுறாங்க. பிறகு அவங்க ரூமுக்கு வந்தால் ரூம் எல்லாமே இருட்டாக போயிருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு அந்த லூ நீங்கள் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க, அவளுக்கு இருட்டுனா ரொம்ப பயலன்னு சொன்னதுமே அந்த நேனி இதை பண்ணதே நீங்கள் தண்டனைன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சின்ன வயசில் அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் போல், எப்பயுமே அவளை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அப்போ அவங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இருட்டில் தான் நீங்கள் கொண்டு வந்து அந்த பொண்ணு அன்றைக்கி வந்து தள்ளி விட்டீங்களேன்னு சொன்னதுமே அன்றைக்கி அவளை கீழே தள்ளி விட்டுட்டான்னு அவள் பழி போட்டதில்லை, இவங்க வந்துட்டு உண்மை நினச்சிட்டு வந்துட்டு இவளை பிடிச்சவங்க உள்ளே தள்ளி விட்டுட்டு இதான் உனக்கு பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு பயந்து இருக்கா, அதுக்கப்புறம் இதை ஏற்றுக்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அதில் இருந்து பழகிட்டா போல். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக வந்துட்டு நடந்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு டேசி என்னைக்கு வந்தாலும் அன்றைக்கி அவன் மேலே இருந்த பாசம் எல்லாத்தையுமே விட்டுட்டீங்க, அவளை யார் வந்து கண்டுக்கிட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அவளோட பர்த்டேன்றது கூட யாருக்குமே ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணதுமே இவங்க வந்துட்டு அவள் வந்ததுமே நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அவள் எங்கே வரப்போகிறா, அவள் தான் வந்துட்டு இப்படி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே கீழே வந்துட்டு அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவுமே நாளைக்கு வந்துட்டு இவனுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடியட்டும், கண்டிப்பாக அவள் எங்கேயும் போக மாட்டா, நம்மளை விட்டு அவளுக்கு யாரும் கிடையாது, நம்மளை பார்க்க அவள் வந்துடுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா இவனுக்குமே எங்கள் ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருது. அவங்க அம்மா ஃபஸ்ட் டைம் அவன் கண்ணு தெரிஞ்சதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அப்போ அந்த டேசி ரொம்பவே சந்தோஷமாயிட்டு வேமா ஓடி வந்துட்டுருக்கா. ஆனால் அவளை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட ஹாப்பியே இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே எங்கே உங்கள் இன்னொரு பொண்ணு ஜியாவா காணமேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டாக்டர், என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு 10 வருஷமாகவே வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு பாடியில், அவளுக்கு பிளட் சுகர் வந்துட்டு ரொம்பவே லோ லெவலாக இருக்குது, அவள் எப்போ வேணாலும் ஹோமாக்குள்ளேயுமே போகலான்னு சொன்னதும் அதை கேட்டு அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அன்னைக்கு வந்துட்டு உள்ள ரூம்குள்ளே வந்துட்டு அவளுக்கு என்னாச்சுன்னு கூட கேட்காம கண்டுக்காமல் போனமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு அவளை ரொம்பவே வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் லூமே தன்னைத்தானே அடிச்சுக்கிறா. அன்னைக்கு நான் வந்துட்டு அவளை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிட்டேன், அவள் நடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. நம்ம அவங்க எல்லாருமே இங்கே ரொம்ப கவலையாயிட்டு அங்கே ரூம்குள்ளே போனால் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை குட்டி பாப்பாவை பார்த்த மாதிரியே அங்கே தோணிட்டு இருக்கு. அந்த பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் அங்கே வந்துட்டு எழுதி கொடுத்து நாங்கள் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. எல்லாமே அவள் வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு இருந்திருக்கா. பட் நம்ம வந்துட்டு இப்போ வரைக்கும் அவளை வந்து கண்டுக்காமல் விட்டு அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது.
ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் நான் வயலின் வந்து ப்ளே பண்ணப்போ என்னை அவ்வளோ தூரத்துக்கு என் பிரதர் சப்போர்ட் பண்ணாங்க. 2வது நான் வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுமே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு எழுதியிருக்கா. ஸோ அவங்களுக்கு உடம்பு முடியலனாமே பார்த்து இவன் வந்து ஃபுட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கா. பிறகு இந்த ஜின்னை வந்துட்டு அவள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டது எல்லாமே இங்கே வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவள் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை லைக் பண்ணிட்டு இருந்திருக்கா. பட் நம்ம எதுவுமே கண்டுக்காமல் விட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அந்த ப்ளூ கலர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்க போகிறாங்க. ஆனால் பார்த்தா இந்த டேசி அங்கே அந்த நேனி கூட சண்டை போட்டுட்ருக்கா. நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, இது எல்லாத்தையுமே வந்துட்டு கூட நான் எரிக்கணும்னு சொன்னதோ, இது எல்லாமே அந்த மேடமோடது, தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதோ, அந்த புக்கை தூக்கிக்கிட்டு நான் இதை தீய வச்சு கொடுத்தா விட மாட்டேன்னு சொன்னதும், இது ஒவ்வொன்றையுமே அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்காக அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதுமே அவள் பார்த்து அங்கே தீய வச்சு கொளுத்திடுறா. அப்போ அவங்க 3 பிரதர்ஸுமே வந்துட்டு கோவமாயிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும், அவள் இந்த வீட்டோட ஃபேக் லேடி தானே, நான் தானே ரியலான சிஸ்டர், அப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற சொன்னதுமே இதை உருவாக்குறதுக்கு அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா. ஆனால் நீ வந்துட்டு ஈஸியாக அப்படி பண்ணிட்டு இருக்கீங்களன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஜின்னி அவள் என்னை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா, எனக்காக அதை எல்லாமே பண்ணிட்டு இருந்தா. ஸோ வந்துட்டு நான் அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு வரான். அவனுக்கு அடிப்படாமல் இருக்கிறதுக்காக அவங்க சுற்றி வந்துட்டு ஒட்டி விட்டுருக்கா. இடிச்சாலுமே தலையில் இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிறகு அவன் கூட சேர்ந்தவங்க வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது படிக்காமல் இருக்க தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், யார் சொன்னது இதெல்லாமே வந்துட்டு பண்ணி ப்ரே பண்ணால் நீ வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு பெரிய ஆள் ஆகிருவப்பா, 2வது உன் கண்ணுமே நல்லா தெரியும் அப்படின்றத சொன்னதும், சும்மா வந்துட்டு இதுலாம் நம்பிக்கை வச்சுட்டு இருக்காது அப்படின்றத அவன் சொல்கிறான். குமாரி வேணும்னா நான் வந்து எவ்வளோ வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்குறேன், அதுக்காக நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் நீ அந்த பொருள் மேலே கையை வச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டினதுமே அவன் அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இவங்க நம்ம இதெல்லாமே எப்படி வந்துட்டு ரெடி பண்ணுறதுன்னு தெரியலையே, அவள் எங்கே போனால் நம்ம எப்படி போய் மீட் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கவலைப்படும் போது அந்த நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கவலைப்பட்டாலும் சரி இதுக்கப்புறம் அவளை பார்க்க முடியாதுன்னு சொன்னதும், அந்த லூ வந்துட்டு நீங்கள் எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் கோவத்தில் எங்கேயாச்சும் போயிருப்பா, கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சி அவளை கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அவள் வரதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்துட்டு பிக்சர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஒட்டி புக்கெல்லாம் ரெடி பண்ணணும், அவள் பார்த்தா கவலைப்படுவான்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட வீடியோஸ் அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு பார்ட்டி கிளம்பியிருக்காங்க. ஆனால் அப்போ அந்த டேசி வந்துட்டு நீ இந்த வீட்டோட அடாப்டட் சிஸ்டர் தான், ஸோ நீ வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு விளங்கி இருந்துக்கோ, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சைட்டு இன்சல்ட் பண்ணியிருக்கா. அவங்க பிரதர்ஸ் வரவுமே நம்ம ஹீரோயின் நான் வரல நீங்களா போங்கன்னு சொன்னதுமே நீ எப்பயுமே எங்களோட மைண்ட் எப்படி தான் வந்துட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. ஆனால் ஹீரோயின் போன பிறகு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு எல்லாமே வந்துட்டு அவளாக பண்ணிட்டுருக்கான்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு இவ சொல்லி தான் பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு பார்த்தா அந்த கேட்டை தூக்கி இவ போட்டு அடிச்சு அங்கே கொலை பண்ண வீடியோ எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவங்களுக்கு ஷாக் ஆகி போயிடுது. எவ்வளோ கொடூரமான புத்திக்காரி, இவ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அவை கையிலையுமே வந்துட்டு அங்கே கீறிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே வந்துட்டு பார்த்துருக்கா. ஸோ அதெல்லாமே எங்கள் லூ பார்த்துட்டு அன்னைக்கு நான் இவளால் வந்து என் சிஸ்டரை போட்டு அடித்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டேன், இவ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு போய் சொன்னா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுருக்கா. நான் இவ்வளோ ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவங்க போகிறாங்க. இவ்வளோ பார்த்தா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த ட்ரெஸ் அவளை விட எனக்கு தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அவங்க 3 பேருமே அங்கே வந்துட்டு இப்போ எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டிருக்கா, அவளோட தொடாத நோட்டை சொன்னமா இல்லையான்னு சொன்னதும் அவங்க அம்மா நீ இப்படி உன் சிஸ்டர்கிட்ட பேசாதன்னு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு எதுக்காக இப்படி வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டாமே. நீ இந்த நெக்லஸ் அன்னைக்கு வந்துட்டு காணா போயிடுச்சு, அவதான் திருடிட்டான்னு சொல்லிட்டு பழிய போட்டா, அப்புறம் எப்படி இப்போ ஓன்ட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் மேலே அவள் பழிய போட்டிருக்கா, அதை என் பிரதர் எனக்காக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே நம்பாமல் நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே இப்போ நினச்சி பார்த்துட்டு அப்போ ஆரம்பத்தில் நீ பொய்யா சொல்லிட்டு இருக்க, நீ எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அவங்க அப்பாவுமே அங்கே வந்துட்டு நீ ஒழுங்காக சாரி கேளு அப்படின்றத சொன்னாங்க. அவள் வந்துட்டு உங்களோட அடாப்டட் டாட்டர் தானே, நீங்கள் எதுக்காக அவளுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னதும் கோவப்பட்டு அங்கே அடிச்சிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவளுமே அங்கேருந்து ஓடி போயிடுறான். அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிவிட்டு 2 days ஆகிப்போச்சு, இன்னுமே அவள் வரல, நம்ம ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி போது அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. பிறகு அவங்க ஃபேமிலி அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபேமிலி எல்லாருமே பண்ண தப்புக்கு சாரி கேட்டுக்கிறோம், ப்ளீஸ் நீ வீட்டுக்கு வந்துடு, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. எப்படியாச்சும் அங்கே வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுட்ருக்காங்க, வந்தால் கொடுக்கணுன்றதுக்காக. அந்த டேஸ் வந்துட்டு மேலே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு என்ன வந்துட்டு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க, நான் வந்துட்டு உண்மையிலே இவங்களோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு அவங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த ஆன்ட்டிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. என்ன இன்னுமே அவள் வரலையேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலை
கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கொரியர் பாய் வர்றாங்க. ஒரு வேளை வந்துட்டு அவங்க சிஸ்டர் தான் அனுப்பியிருப்பாளான்னு சொல்லிட்டு பார்த்தா அதை பார்த்துட்டு இல்லை இது நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு டொனேட் பண்ண உங்களுக்கு அனுப்பிவிட்ட லெட்டர் இதெல்லாம் நம்மளுக்கே வந்திருக்கோன்னு சொன்னதுமே இல்லை இது உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்கள் அட்ரஸ் தான் எழுதியிருக்காங்கன்னு சொன்னதுமே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின் தான் டொனேட் பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு வேகமாக போய் அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேட ஆரம்பிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கவலையாயிட்டு ஐயோ கடவுளை எனக்கு இந்த வந்து தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன்னா கண்ணை நான் வந்துட்டு முழிச்சு பார்க்கும்போது நீ என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொன்னான்ல, அதை பார்த்துட்டு தான் அப்போ அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே ரொம்பவே கவலையாயிடுறாங்க. அந்த ஆன்ட்டிகிட்ட போய் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எங்கே போயிருக்கான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னதும் அந்த ஆன்ட்டி சொல்ல மாட்டாங்க. அவங்க அம்மா நீடன் பண்ணிவிட்டு அங்கே கெஞ்சி தந்ததுமே நீங்கள் அங்கே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் போய் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு அவளோட டெத் சர்டிஃபிகேட் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க அம்மா அங்கே மயக்கமே ஆயிடுறாங்க. அப்போ அவங்க இதெல்லாம் என்ன ஆன்ட்டி என்ன வந்துட்டு அவள் வந்து உயிரோடு இருக்கிறப்ப டெத் சர்டிஃபிகேட் எப்படி எடுத்தான்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலுமே அவங்கள கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற சைட்டு அவங்க ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் வந்துட்டு அவளை ரொம்பவே வந்து ஹார்ட்டை உடச்சி அவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ வந்துட்டு கவலைப்பட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்தாங்க ஃபைனலாக அவங்களுக்காக அந்த பென்ட்ரைவ் கொடுத்துட்டு போனான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இதை வந்துட்டு அவங்ககிட்ட கண்டிப்பாக கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கா. ஸோ அவங்களுமே அதை அங்கே கொடுத்ததுமே அங்கே வந்துட்டு அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. ப்ளே பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து என்னை அடாப்ட் பண்ணி வந்து வளர்த்து என்னை இவ்வளோ தூரத்துக்கு நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லியிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொரு பிரதருமே எவ்வளோ தூரத்துக்கு என்ன கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க, எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்கே ஞாபகப்படுத்தி அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்க அவங்க எல்லாருக்குமே அங்கே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு அழுக வர ஆரம்பிச்சிருது. ஆனால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு அதில் உங்களோட சொந்த பொண்ணாக தான் பிறக்கணும், ஏன்னா டேசி வந்ததுமே என் மேலே இருந்த பாசம் எல்லாமே போயிடுச்சு இல்லை, அது மட்டும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப கவலையாயிருச்சு. நம்ம ஒரு சின்ன பிள்ளையோட மனசை எவ்வளோ தூரத்துக்கு ஹர்ட் பண்ணிட்டோம், ஒருத்தி வந்ததுமே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பாசம் காமிச்சு வளர்த்தவளை வந்துட்டு விட்டுட்டமேன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேசி நக்கல் அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது லூ அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு கழுத்தை பிடிச்சி வந்து நெருக்க ஆரம்பிச்சிடுறான். இதுக்கெல்லாமே காரணம் நீ வந்த பிறகு தான் எங்கள் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அவங்க அப்பா நீ அவளை விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மயக்கமாயினதுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு டாக்டர் வந்து பிளட் சர்டிஃபிகேட் கொண்டு வர்றாங்க. நம்ம ஹீரோயினோதும் இவளையுமே சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு நம்மளோட பிளட்டோட எப்படி இது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ இந்த டேசி அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. ஆனால் நான் ஆல்ரெடி ஆர்ஃபனில் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேனே, அப்புறம் எப்படி வந்துட்டு மாறிச்சின்னு சொல்லிட்டு எதுவும் புரியலை. உடனே இந்த டேசிட்ட உண்மையை ஒழுங்காக இப்பயாச்சும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டால் அவள் எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி நடித்ததும் அப்போ அங்கே நம்ம லூ நீ இப்போ ஒழுங்காக உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். இப்போ உங்களுக்கு என்ன உண்மை தெரியணுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. நான் வந்துட்டு பணக்கார லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் நான் தான் ரிப்போர்ட்டை மாற்றினேன், என்ன தப்பு இருக்குது இதுக்கு அப்படின்றத அவள் கேட்குறா. அவங்க அம்மா தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, என்னோட சொந்த பொண்ணு யாருன்னு சொன்னதும் உன் பொண்ணு தான் உன்ட்டே இருந்தாலே கடைசியில் அவ்வளோதான் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு கொடுமைப்படுத்துனீங்களே யாரும் தெரியலையா ஜியாதா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாகிருது. ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவளை பார்த்தா அங்கே வந்துட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே வந்துட்டு சிரிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம லூ போட்டு அடிச்சுட்டு நான் வந்து உன்னை கொலை பண்ணிடுறேன், நீ வந்துட்டு ஒரு சின்ன கேட்டை கொலை பண்ணவன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும் இப்போ எதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஏன் மேலே பழி போட்டுட்ருக்கீங்க, நான் வந்து எந்த லெவலுக்கு தப்பு பண்ணியிருக்கணும் அதே லெவலுக்கு நீங்களுமே தப்பு பண்ணியிருக்கீங்க, நான் வந்துட்டு பொய் சொன்னேன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு அதை ஏன் நம்புறீங்க, ஏன் உங்கள் வீட்டில் என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லையா அதை செக் பண்ணுறதுக்கு, நீங்களாக தானே வந்துட்டு வசமாக வந்துட்டு இப்படிலாம் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு பண்ணேன், நீங்கள் எதுக்காக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ வந்து இப்போ பண்ணதுக்கு உன்னை நாங்கள் இப்படியே விட்டுருவோன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நீ வந்துட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் போக போகிற, உனக்கு கொடுக்க போகிற ட்ரீட்மெண்ட்டில் நீ உண்மையிலேயே முழுசாக பைத்தியமாக மாறணும் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. சாரியெல்லாம் கேட்குறா. பட் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ சாரி கேட்குறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவளையுமே எங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுடுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்து கூப்பிட்ற மாதிரிலாம் அவங்க கண்ணுக்கு தோணிகிட்ருக்கு. அப்போ அங்கே அந்த நேனி இதுக்கப்புறம் என்னால் இந்த வீட்டில் ஒர்க் பண்ண முடியாது, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பொண்ணோட ஞாபகமாக வந்துட்டுருக்கு, நான் பார்க்குறப்பெல்லாம் அழுதுட்டுருக்கதான்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பாக்ஸை வச்சுட்டு போகிறாங்க ஹீரோயினோட பொருளை தான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த லீட்டை சொல்லியிருக்கா, என்னோடய பிரதரோட இந்த எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகுறப்ப நான் வந்துட்டு ரொம்பவே அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஜின் டைமே உனக்கு
கண்ணு தெரியிறப்ப நான் பாரு உனக்காக என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு உனக்கு சக்ஸஸாக இருக்கும். நீ வந்துட்டு விளையாடுறதுக்கெலாம் நான் உனக்காக கேமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. லூக்காக அங்கே குக்கிங்லாமே பண்ணி அங்கே கொண்டு வந்து கொடுக்க வரா. பட் வந்துட்டு இவன் இந்த டேசி கூட போயிட்டு அவள் சாப்பாடு கொடுத்தாலுமே கொஞ்சம் கூட வந்துட்டு மரியாதை இல்லாமல் இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டு போயிருக்கான். இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கு அவர்கிட்ட சீப்பாக நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அங்கே வந்துட்டு அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்ருக்கான். ப்ளீஸ் நீ வந்துரு, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், நான் உனக்கு பிரதராக இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன வயசில் அவங்க பேரண்ட்ஸ் அவளை ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அடித்து அவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதுமே நினச்சி பார்த்துட்டு என் பொண்ணுக்கு நானே இப்படி துரோகம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுகிறாரு. அவங்க அம்மாவுமே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. இவளை பார்த்தா அங்கே உண்மையிலே வந்துட்டு முழுசாகவே அங்கே பைத்தியம் ஆகிட்டா. அவள் பாட்டு அங்கே வந்துட்டு சிரிச்சுட்டு நான் வந்துட்டு பெரிய பணக்காரி, இந்த வீட்டோட ராணின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க வந்து ரோடாக அங்கே போஸ்டெல்லாமே அடித்து ஓட்டிட்டு ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதிரி வந்து சோகத்துக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க அப்பா பார்த்தா ரொம்ப அங்கே குடிச்சிட்டு குடியாராயிறாரு. அவங்க அண்ணன் வந்துட்டு அப்படியே வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கான். ஒருந்தே பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு வயிறு வலியில் அங்கே துடிச்சிட்டு இருக்கான். டோட்டல் குடும்பமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. அப்போ அங்கே ட்ராஃபி இருக்குது. அதை பார்த்துட்டு நான் வந்து உனக்காக எல்லா விதத்துலையுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசின விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு ஒருவேளை அவள் அங்கே தான் போயிருப்பாளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. எப்பவுமே சேர்ந்து அங்கே வேகமாக கிளம்பி போகிறாங்க. உள்ளே இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரியணும்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கேட்டதுமே பாஸ் நீங்கள் தான் இதை சீக்கிரட்டாக வைக்க சொன்னீங்க, நம்ம ஃபேமிலிக்கும் இதுக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்கணும்னு சொன்னீங்களேன்னு சொன்னதும் அந்த ரூல்ஸை நானே பிரேக் பண்ணுறேன், ப்ளீஸ் நீ சொல்லுன்னு சொன்னதுமே அவங்க வந்து தயங்கினதுமே அவங்க எல்லாருமே நீட் பண்ணிட்டாங்க, சாரி கேட்குறாங்க. உள்ளே இருக்கிறது உங்கள் பொண்ணு தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி அவளை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாக இருக்கவுமே சான்ஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் விபரீதமே ஏற்படும் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டதுமே வேறு வழியே கிடையாது, நம்ம 30 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அப்புறம் தான் இது வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டல் குடும்பத்தால் ஒன்றும் பட முடியல, மாற்றி மாற்றி அழுதுட்டு அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்டு இப்படியே வந்துட்டு அங்கே கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதாகிடுது. அப்போ அங்கே அவர் சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட வந்து நான் ஃபைனலாக கேட்டேன் உங்களுக்கு இது ஓகே தானே, உங்கள் ஃபேமிலிக்கு ஓகேவான்னு சொன்னப்போ இல்லை எனக்கு வந்துட்டு ஃபேமிலியில் யாருமே இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப கவலையாகிடுது. இதுக்கெல்லாமே காரணம் நம்ம தான், நம்ம ஒழுங்காக அவட்ட நடக்கிறதுக்காத வசதானே இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேவே வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்படியே வந்துட்டு 30 வருஷமே ஆகிடுது. எல்லாருமே வந்துட்டு அங்கே வயசாகி போயிடுறாங்க. அப்போ அங்கே அந்த அசிஸ்டன்ட்மே வயசான ஆளாக மாறிடுறாரு. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்பவே சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு அவர் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை அவங்க ஓப்பன் பண்ணால் அங்கே வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே வயசாகிருக்கு. பட் ஹீரோயின் அங்கே உள்ள இருந்த வாசி இன்னுமே ரொம்பவே எங்காக இருக்கா. அங்கே வந்ததுமே ப்ளீஸ் நீ வீட்டுக்கு வாமான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதும் அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நீங்களாம் யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு போல். அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே கவலையாகி போயிடுது அவங்களுக்கு. நான் வந்துட்டு ஆர்ஃபன் கேர்ள், நான் வந்துட்டு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே எல்லாமே பார்த்துட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு கடைசியில் நம்மளோட ஃபேமிலி மெம்பரை நம்ம இழந்துட்டோமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுகுறாங்க. லவ் பண்ண ஒரு பர்சன் நம்ம விட்டு போகிறாங்களேன்னு. பட் ஹீரோயின் பார்த்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.